வெல்கம் பேக் மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்க எனக்கு கண்டபடி பேசுறது எனக்கு கேட்குது. ஏன்னா நான் கடைசியாக வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 95 டேஸ் ஆச்சு. அதாவது 100 டேஸ் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு எனக்கு வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் 2 ஷார்ட்ஸ் வேணா ரீபோஸ்ட் பண்ணியிருப்பேன்னு வைங்க. பட் ஸ்டில் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வீடியோ போடல நான் உங்களுக்கு. அந்த ரீபோஸ்ட் பண்ண அந்த ஷார்ட்ஸும் வந்து நான் ஏற்கனவே இப்போ போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸை தான் ரீபோஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கு வந்து 2K வியூஸ் வந்திருக்கும். இன்னொரு அதுக்கப்புறம் போட்ட ஷார்ட்ஸுக்கு வந்து ஒரு 1K வியூஸ் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நான் கடைசி வீடியோ போடும்போது நம்ம சேனலுக்கு 510 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 537 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் வீடியோ போட்டு நிறுத்தினதுக்கு அப்புறமும் 27 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். அதுவும் இல்லாமல் நான் பழைய வியூவர்ஸ்க்கும் ரொம்ப சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏன் வீடியோ போடல நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். நான் வந்து வேற ஒரு வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை எழுதுறது. இப்போது நம்ம எப்படி நம்ம MCUல இவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் பார்த்துருப்போம். நமக்கு சில சூப்பர் ஹீரோஸ் பிடிக்கும். எனக்கே வந்து கேப்டன் அமெரிக்கா பிடிக்கும். அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு நான் சூப்பர் ஹீரோஸ் பிடிக்கும். அதெல்லாம் வந்து ஹாலிவுட்லேருந்து வந்தது. அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஃபிலிம்ஸ், அமெரிக்கன் காமிக்ஸ் எல்லாமே அவங்க. இந்தியன் ஃபிலிம்ஸில் நிறையா சூப்பரான ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம். பட் சூப்பர் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ தான் ரீசெண்டாக லோ கார்னர் ஃபிலிம் வந்தது. ஸோ நம்ம நாட்டை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ கதை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேலைக்குள்ளே போயிட்டேன். அங்கே வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் ஆக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அதோட டீசை தான் நீ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேசுறதுக்கு இருக்குது. நான் இன்ட்ரோவே ரொம்ப நேரம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ஸோ சாரி. இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வரும். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு விண்வில் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அதில் நிறைய அந்த ஒரு விங்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து பைக்கில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடை காமிக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் காமிச்ச பெக்கியோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த வீடு மாதிரி இல்லை. இந்த வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வீடு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடு கொஞ்சம் சிட்டிக்கு தள்ளி ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி ஸ்டீவ் ராஜர்ஸ் உயிரோடு இருக்காருங்கிறத வந்து மறைச்சி வைக்கணும்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸ் ஹைஸ்கூலில் மாட்டியிருக்காரு. 2 ஸ்டீவ் ராஜர்ஸ் இருக்காங்கன்னு வெளியே தெரிஞ்சால் பிரச்சனையாகவும் சொல்லிட்டு அப்புறம் மறைச்சி வைக்கிறதுக்காக சிட்டியை விட்டு வெளில வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பைக்கில் இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்டீவ் ராஜர்ஸ் தானே. அதுவும் இல்லாமல் அவர் கையில் அந்த ஒரு ரிங்கை காமிக்கிறாங்க. அதே ரிங்கு தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் சாமுவல்சன் கிட்ட அவர் அந்த ஷீல்டை கொடுக்கும்போது அவர் கையில் இருக்கும். அது அவரோட என்கேஜ்மெண்ட் ரிங் தான். அதுக்கப்புறம் அவர் அந்த ஹெல்மெட் எடுத்து வைப்பார். பக்கத்தில் இந்த வண்டியோட பேர் காமிப்பாங்க, ட்ரையம்ப்னு இருக்கும். ஆனால் ஹார்லி டேவிட்சன் தானே ஸ்டீவ் ராஜர்ஸ் ஓட்டுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் அது ஹார்லி டேவிட்சனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரையம்ப்னு மாற்றிருக்கலாம். அது இல்லாமல் அது ட்ரையம்ப்க்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடை காமிக்கிறாங்க. அந்த டோரில் வந்து அவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. சுற்றி சேர்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பழைய டப்பா, ஒரு பழைய பொட்டியிலேருந்து அவர் கேப்டன் அமெரிக்கா சூட் இருக்குல்ல, அந்த ப்ளூ சூட், அதை எடுத்து பார்க்குறாரு. ஆசையாக பார்த்துட்டு தொட்டுட்டு திருப்பி அதே பாக்ஸை வச்சிடுறாரு. அவர் டெய்லி அவர் கேப்டன் அமெரிக்காவை அதை மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறாரு. பட் அவர் மறைமுகமாக வாழ்கிறாருன்னா எதுக்கு பைக் எடுத்துகிட்டு வெளில போகிறாருன்னு தெரியல. அது ஒரு லூப் ஹோல் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே தான் இருக்க ஒரு ஷாக்கே. இன்னொன்னா அவனுக்கு குழந்தை வேறு இருக்கா அப்படின்னு. ஏன்னா பாஸ்ட்டுக்கு போய் ஸ்டோன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி வர்றது அவர் வேலையே. அவர் இல்லை நான் பெக்கியோட வாழ்ன்னு சொல்லி பெக்கியோட வாழ்ந்துருப்பா. அதுவே ஒரு பிரான்ச் டைம்லேன்னு உருவாக்கியிருக்கும். இது குழந்தை வேற பற்றிக்கிட்டாரா. ஸோ இது வந்து இன்னும் அந்த பிரான்ச் டைம்லேருந்து இது பண்ணும். ஸோ இன்கொஸ்டின் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ இதனாலேயே மேபி டாக்டரும் வந்து கேப்டன் அமெரிக்காவை வந்து ஒரு எதிரியாக பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா அழிக்கணும், ஏன்னா அவன் இன்கொஸ்டின் ட்ரிகர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கலாம். அதுதான் காமிக்ஸ்லேயே அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த குழந்தைக்கு வரலாம். அந்த குழந்தை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண குழந்தைய நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு சூப்பர் சோல்ஜர் பிறந்த ஒரு குழந்தை ஒரு சில பவர்ஸோட பிறக்கலாம். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஓரளவுக்கு ஃபிசிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிக்கலாம். அந்த குழந்தைய அவர் தூங்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கடைசியாக வந்து டூம்ஸ்டே கிளாக் காமிக்கிறாங்க. டூம்ஸ்டே கிளாக்னா என்னென்னா லைக் டூம்ஸ்டே வரப்போதில் அடுத்த வருஷம், அது வரைக்கும் அந்த கிளாக் வந்து போயிட்டே இருக்கும்.
ஸோ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரொம்ப ஷார்ட்டான டீசர், கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டான டீசர். மற்ற டீசர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான டீசர். ஒரு டைலாக் கூட இல்லாத டீசர். பட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஒரு கேப்டன் அமெரிக்காவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த டீசர் போதும். மொத்தமான முதல்ல டீசராகவே காமிச்சிருக்கக்கூடாது, சர்ப்ரைஸாக மூவியில் வச்சுருக்கணும். பட் பரவாயில்ல, டீச்சரை காமிச்சிருக்காங்க. அப்போ தான் அது ஒரு ப்ரொமோஷனாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கும் டூம் வந்து குழந்தைங்கள கடத்துகிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா MCUவில் பவர்ஃபுல்லான கிட்ஸ் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போடலாம். ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் இருக்கிறதுலே பவர்ஃபுல். அவரை தேடி டூம் வந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் ஒரு சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு என்டிட்டி ஒரு குழந்தையாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ அவளுக்கும் பவர்ஸ் இருக்குது. பட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் அளவுக்கு இல்லை. ஸோ செகண்ட் பவர்ஃபுல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட குழந்தை 4வது ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து நான் எக்ஸ்மேனோட பிரேக் டவுன் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சொல்லிட்டு அவங்க தான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அஃபீஷியலி கன்ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு கேஸ்ட். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வராங்க. அதை நான் வந்து அவங்க யார், எதுக்கு, என்ன கரெக்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எக்ஸ்மேனோட டீசர் பிரேக் டவுனில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டீசரில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் எண்டில் ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு காமிச்சிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா வில் ரிட்டர்ன் அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு காமிக்கல. ஏன்னா ஏற்கனவே ஒரு கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன் இருக்காரு. அவர் இருக்கும்போது இந்த திருப்பி இவரை கொண்டு வந்தால் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஸோ கேப்டன் அமெரிக்காவை கொண்டு வர மாட்டாங்க. பட் நோமேட் கேப்டன் அமெரிக்காவை கொண்டு வரலாம், இல்லைன்னா கேப்டன் அமெரிக்காவே கொண்டு வரலாம். பட் அவெஞ்சர்ஸில் கிடையாது. அவெஞ்சர்ஸை இது பண்ண மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் இவரோட ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இவரோட ஸ்க்ரீன் டைமே வந்து ஒரு 1/2 hour கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இவரோட ரோல் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஸ்டார்டிங் சீனில் அவர் வருவார். இவர் வந்து இவர் குழந்தைய இருப்பார், பெகி இருப்பாங்க. அந்த டைமில் டிவியிலேருந்து யாராச்சும் வந்து இவருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மேபி இவரை கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா டிவியை ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டெட்பூல் வலுவிலே டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனாஸ்டியோட ஒரு லீக் ஸ்கிரிப்ட் வந்துச்சு, அதில் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். அந்த டீமுக்கு வந்து ஒரு கேப்டன் அப்படின்னு ஒன்று வேணும்ல, ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் வேணும்ல, அதுக்கு இந்த கேப்டன் அமெரிக்காவை கொண்டு போகலாம். இது வந்து ஆப்ஷன் 1 இந்த மாதிரி காமிக்கலாம். இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. அதே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதே மாதிரி டாக்டர் டூம் வந்து இவரோட குழந்தைய கடத்திட்டு போகிற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி டிவியை வந்து இவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் எதுவாக நடக்கலாம். ஸோ இவர் வந்து டூம்ஸ்டேயில் ஒரு கம்மியான ஸ்க்ரீன் டைமில் தான் இருப்பார். சரி, அப்போ எப்போ தான் அவர் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸில் தான் இவங்களோட ரோல் அதிகமாக இருக்கும். அதில் தான் இவங்கன்னா இந்த டீம் சொல்கிறேன், இந்த டிவியை ஃபார்ம் பண்ணுற மொத்த டீம், அந்த டீம் ஃபுல்லாக வந்து சீக்ரெட் வார்ஸில் தான் மெயினாக இருப்பாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, இந்த அவெஞ்சர்ஸ், தண்டர்போல்ட்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காண்டன்ஸ் அவங்கெல்லாம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல மெயினாக இருப்பாங்க. நான் சொல்கிற டிவிஏ டீம் வந்து சீக்ரெட் வார்ஸில் தான் மெயினாக இருப்பாங்க. அந்த டிவிஏ டீம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, டெட்பூல், வொல்வரின், அப்புறம் எனி வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் டோபி மெக்கியோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கோஸ்ட் ரைடர் வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. மேபி அவரும் வரலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த டீசரில் பேச எதுவுமே இல்லை. ஸோ நான் ரொம்ப குஷியாக இருக்கேன். ஏன்னா என் தலைவனை கொண்டு வந்துட்டாங்க, அது வரைக்கும் போதும். மற்ற டீசர் வேறு இருக்குது, அதை வேறு நான் பிரேக் டவுன் பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக அதோட பிரேக் டவுன் வீடியோலாம் போடுறேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லேட்டு. எல்லோரும் 4வது டீசருக்கு பிரேக் டவுன் போட்டு முடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப லேட்டாக இருக்கேன். நான் ரொம்ப லேட்டாக அந்த டீசர் பிரேக் டவுனில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போடுறேன். நான் வந்து எடிட்டிங் வந்து ஃபோனில் பண்ணுறதுனால எனக்கு வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். ஸோ இந்த டீசரை பற்றி, இந்த டீசர் எப்படி இருந்துச்சு, இந்த டீசர் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் தாரோட டீசர், எக்ஸ்மேனோட டீசர், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் வகாண்டன்ஸோட டீசர் பிரேக் டவுனில் நான் போட போகிறேன். அது உங்களுக்கு வரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த தாரோட டீசர் பிரேக் டவுன் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.